அப்படிதானே கேட்டேன். எனக்கு ஒரு ரட்டி நவள மாட்டேன். ஒரு கோட்டை அரிசி ஒரு படப்பு போட்டா பெரும் நினைக்கியா. வேற என்ன வேணும்? ஒரு ரட்டி நவள மாட்டேன்டா. என்னப்பா வேணும்? எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? எனக்கு நரப்பொலி எனக்கு வேணும். எனக்கு நல்ல பூஜை எனக்கு வேணும். எனக்கு மணிமகிடமும் அடிக்க வேணும். எனக்கு மாடங்கொடை எனக்கு வேணும். எனக்கு நாக்கு வெட்டு வேண்டும். எனக்கு நல்ல பூஜை எனக்கு வேண்டும். எனக்கு கைவெட்டு வேண்டும். எனக்கு கனத்த பூஜை எனக்கு வேண்டும். ஐயா மயாண்டி நான் நாக்கு வெட்டுக்கு எங்க போவேன், நல்ல பூஜைக்கு எங்க போவேன், மணி மகடத்துக்கு எங்க போவேன்? ஆமா, யாரை பிடிச்சு விட்ட? நான் கைவெட்டுக்கு எங்க போவேன், கனத்த பூஜைக்கு எங்கடா போவேன்? போவேன் போவேன். யாரை பிடிச்சு விட்ட? ஆமா, நரப்புலிக்கு நான் எங்கடா போவோம்னா மணிமந்திர பாறையில கிணின்ற சத்தத்தில் பிறந்து ஒரு பிள்ளை கிணியார் பிள்ளை வளர்ந்து வருகிறான். எங்க வளர்றான்? அத்திரமத்திர ஆசிரமத்திலே வளர்ந்து வருகிறான். சரி. அந்த குழந்தை அழைத்து மாயாண்டி முன்னாலே கிணியான் ஓடி வந்து அவ என்ன தேய்ச்சி தலைமொழிகி மாத்தை துயில்களைந்து ஓடி ஏறம் தான அணிந்து அந்த சுடலையுட முன்னாலே தலவாழை இலை விரித்து அவன் கையிலே கயிறு போட்டு கிணியம் முழங்கையே வெட்ட போறா. அவன் முழங்கையே தான் வேடி முதலாவது சொட்டு மாயாண்டி முன்னால மும்மூர்த்தியில அபயம் விட்டான். சரி. இரண்டாவது சொட்டு ரத்தம் அப்பன் மாயாண்டி முன்னால தென் நெத்திக்கு தலகம் விட்டான். ஆமா. மூணாவது சொட்டு ரத்தம் மாயாண்டி முன்னால தலைவாழ இலையில தண்ணியா விட்டுட்டான். அப்படி என் சுடல ஐயா ரத்தமும் பழமும் ரென பூஜை வாங்கிட்டான். பூஜை கொண்டான் பொன் சுடலை மாயாண்டி பூஜை வாங்கினான். என் மாயாண்டி சுடலை ஆண்டவன் வேண்டிய பூஜைகளை வாங்கி கொண்டு அந்த கைலாச மாமலையிலே ஆண்டவனிடத்திலே ஆக வரம் அழிக்க வரம் 11 கோடி வரங்கள். கொல்ல வரம், இல்ல வரம், கோடான கோடி வரம். தீராத நோய்கள் எல்லாம் திருநாரால் தீக்க வரம். மாறாத நோய்கள் எல்லாம் மஞ்சனையால் மாற்ற வரம் அல்லவா? வேண்டிய வரங்களை பெற்று அப்பனும் மாயாண்டி கைலாசமலை விட்டு பூலோகத்துக்கு போகணும். போகணுமே. என் பொருளழகன் மாயாண்டி சுடலை ஆண்டவன் கைலாசமலை விட்டு பூலோகத்தை நாடுதான். வேண்டிய வரங்கள் எல்லாம் பெற்று அப்பனாய ஆண்டவன் வாத்தி வரம் கொடுத்து சரி போத்தி வரம் கொடுத்தான், போக விடை தான் கொடுத்தான். என் அப்பனான மாயாண்டி வேண்டிய வரங்களை பெற்று வரங்களை வாங்கி அந்த கைலாசமலை விட்டு பூலோகத்துக்கு போனோம் என்று என் மாயாண்டி சுடலை ஆண்டவனும் எம்மை வேச்சி பிரம்மராட்சதையோடு மலையான மலை கடந்து சாய்ந்த மலை, சரிந்த மலை, தவமுனிகர் வாழும் மலைகளெல்லாம் விட்டு மலைகளெல்லாம் கடந்து கொண்டு விட்டு கும்பிடு விட்டு கொடிய மலைகள் எல்லாம் கடந்து 7-8 மலை கடந்து மாயாண்டி சுடலை ஆண்டவன் என் பேச்சி மகனாகிய மாயாண்டி பேரழகன் வருகிறான். எங்க வருகிறான் ஐயா? கொண்டு விட்டான் கும்பிடு விட்டு கொடிய மலைகள் எல்லாம் கடந்து என் அப்பன் மாயாண்டி எங்க வருகிறான்? ஆனால் எங்கே? பேச்சி மகன் சுடலை ஆண்டவன் பேரழகன் வருகிறான். எப்படி? கைலாச மலையிட்டு பூலோகத்தை நாடி வருகிறான். என் பொல்லாத சுடலை ஐயா மாயாண்டி அந்த பூலோகத்தை நாடி புகழ் பெரிய ஜீவை நாடி வருகிறான். எப்படி வருகிறான்? அவன் ஏத்து மேல இறக்கும் பங்குனித்த வாடும்
அடுத்தால் ஒரு தெய்வம் இல்லை அடுத்தால் ஒரு தெய்வம் இல்லை அதை கையெடுத்து வணங்குவார்கள் அடுத்தால் ஒரு தெய்வம் இல்லை அடுத்தால் ஒரு தெய்வம் இல்லை கையெடுத்து வணங்குவார்கள் மக்கத்து பள்ளிவாசல்ல வணங்குறா மக்கத்து தளத்திலே லெப்பைமார்கள் சரி நெட்டத்திராயிரம் குட்டத்திராயிரம் நெடுந்தராயிரம் குறுந்தராயிரம் 10,000 தெருக்களில் லெப்பைமார்கள் ஆண்டு வருகிறார் அந்த மைதன்கள் வாயில லெப்பைமார்கள் ஆண்டு வருகிறார் மக்கமா தளத்திலே அல்லா லெப்பை குல்லா லெப்பை மைதன் லெப்பைமார்கள் அண்ணன் தம்பி 3 பேரும் 1000 லெப்பைக்கு அதிபதியாக இருந்து சரி அது நெட்டத்திராயிரம் குட்டத்திராயிரம் நெடுந்திராயிரம் 10,000 தெருக்களில் லெப்பைமார் ஆளுகின்ற வேலை அல்லா தர வேற தெய்வமே இல்லை நாங்க பத்தியா ஆமா என் சுடலை மாயாண்டி என்ன நினைக்கிறான் ஏ அம்மா வேச்சி அம்மா இந்த லெப்பைமார பத்தியா அல்லா உண்டு நாயம் உண்டு அடுத்தால் வேற தெய்வம் எல்லாம் கையெடுத்து வணங்குறாங்க வணங்கலாமா அப்படி அல்லா தர வேற தெய்வம் எல்லாம் வணங்குதார்கள் சரி இவங்களை விடலாமா தொடலாமா விட்டுவிடக் கூடாது என்று லெப்பைமார் இடத்துக்கு மாயாண்டி சுடலை ஆண்டவன் வருகிறான் எப்படி அந்த லெப்பைமார் வாசல்ல வந்து அப்பன் மாயாண்டி 8 நாள் 1 வாரம் அட்டகாசம் பண்ணிக்கிறான் என்ன பண்றான் தெரியும் ஐயா என்ன பச்சமில்லை தாஜிகளையே ஐயா மாயாண்டி உண்டை சாமி பச்சமில்லை தாஜிகளையே அல்லாவுக்கு காட்டு வந்த நடத்து 12 வருடம் ஆகிவிட்டதல்லவா அல்லாவுக்கு சந்தன குணம் எடுக்க வேண்டும் என்று லெப்பைமார்கள் ஒன்று கோடி சந்தன கூடம் எடுத்து வார ஐயா மாயாண்டி கூட்டத்தோட கூட்டமாக ஐயா போவான கூட்டத்துள்ள தான் போய் சந்தன குடத்தை புடுங்கிடுவான் சந்தியில உடைப்பான குடம் முடிந்து உடையும் போது அதில் ஒரு லெப்பைமார்கள் பேரில் அண்ணர்களே தமையர்களே ஆனதொரு அண்ணர்களே தமையர்களே ஆனதொரு பிறவிகளே பிறவிகளே அண்ணா என்னம்மா என்ன மாயமோ ஏது மாயமோ தெரியலையே ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்கு இன்னைக்கு நம்ம சந்தன குடம் உடைவது என்ன பொத்துலாம் உழுது என்னன்னு தெரியலையே வெடுக்குலாம் விழுது சவாரி கொண்டு வந்து யானையும் காலும் முறிஞ்சு கிடக்கு ஆமா இங்க பாரு
ஒடுக்கு ஒடுக்கெல்லாம் விழுந்து கொண்டிருக்கு. என்னமோ தெரியலையே. ஒரு நாள் இப்படி நடக்காத. ஒரு நாள் நடக்காது. இன்னைக்கு சம்பவங்கள் நடக்கு. வாலி செத்து மடிதா, சுழி செத்து மடிதா, பச்சை பிள்ளை தாச்சி எல்லாம் வங்கோலையா மடிதா, ஆண்டுலாம் மடிதா என்று லெப்பைமார்கள் கவலை கொண்டு இருக்கும் போது அதுல ஒரு லெப்பை மேலும் மாயாண்டி உடலையே உள்பூண்டான். அருளாயிட்டு அவன் உடம்பிலே பூந்து அருள் கொண்டு ஆடி சொல்லுகிறான். என்ன சொல்லுறான்? ஏ அண்ணர்களே, ஏ தமிழர்களே, அக்கம் இல்லை பக்கம் இல்லை, இல்லாட்டு கல்லன் இல்லை, கல்லன் இல்லை. நான் கையிலே பிறந்து கனகவரம் பெற்றவன் பெற்றவன் நான் பூலோக ராஜ்யத்துக்கு பேசும் தெய்வமா வந்திருக்கிறேன் அப்பா. நான் வரக்கூடிய நேரத்தில் விடியாக நேரம் நீங்கள் எப்பைமார்கள் உண்டு கூடி நல்லாவை அல்லா உண்டு நாயம் உண்டு அடுத்தால் தெய்வம் வணங்கினீர்களவா? அப்படி வணங்கலாமா? அந்த நேரத்தில் உங்க இடத்துக்கு வந்தேன். நான் வேற யாரும் இல்லப்பா. யாரப்பா? நான் கைலாசம் ஆமல்ல கடவுளுக்கு பிள்ளையாக பிறந்து சரி நான் மாமுஜம் கலந்ததினால் மாணிக்கு கைலாசம் உதகாதென்று பூலோகம் அனுப்பி வைத்தார். பூலோகத்துக்கு என்ன அடிச்சுட்டாங்க. நான் பூலோகம் அருநேரம் நீங்க கையெடுத்து வணங்க நேரம் உங்க இடத்துக்கு வந்தேனப்பா. ஆமாப்பா. நீங்கள் எப்பைமார்கள் நிலையம் கொடுத்து வந்தால் என்னை வணங்கி வந்தால் உன்னை கையெடுத்து வணங்க நேரம் நாம் குடும்பத்தை வளர்ந்தேற செய்வன் என்று எப்பைமார்கள் ஆட்டு மனிதம் வைத்து மனிதன்கள் பக்கத்திலே பாத்தியங்களை ஓதி வைத்து ரொட்டி சுட்டு வைத்தார்கள். ஆமா. எங்க அப்பன் மாயாண்டில் எப்பைமாறு வாசலுக்கு போனதினாலே முன்னாலே பட்டாணி சுடலை என்று பகல் பேர் எடுத்தான். ஆமா. என் பேச்சியம்மாள் எப்பைமாறு வாசலுக்கு போனதினாலே சரி பாத்தியம்மாள் என்று பேர் எடுத்து என் மாயாண்டி சுடலை முண்டைசாமி ஏச்சி பிரமராட்சியை அந்த மூன்று நல்ல பிள்ளை ஏலும் கைலாசம் மலையை விட்டு பூலோகம் பிறப்பித்தார்கள். எங்க மூன்று நல்ல குழந்தைகளும் சரிந்த மாலை தவமுனிவர் வாழும் மாலை ஏறியட்டு மலை கிடந்து சுடல ஐயா மாயாண்டி எங்கே கைலாசம் மலையை மார்கள் வாசலிட்டு மாயாண்டி வருவான். தலங்கள் கண்டே தலங்கள் தானதீத்தம் ஆடி எங்கே வாரணா பூலோக ஜீவனா பெரிய மாயாண்டி பூலகத்தை நாடிவா மாயாண்டி வருவான். சித்திர மாதத்தில் இறந்தவில் காலத்தில் சுடலையா வருவான். பூலோகம் ஜீவனா எங்கே வாரணா உலகமெல்லாம் பேர் எல்லாம் திருநெல்வேலி மாவட்டம் அந்த சிவன பெரிய தலத்தை நாடியே திருநெல்வேலி மாவட்டம் சிவன பெரிய தலமதியிலே அந்த சிவன பெரிய தலம் அதிலே தாங்கரையனா முக்குடல் பதியனா ஐயா வருவான். மாயாண்டி வருவான தங்கரையிலே அந்த முக்குடல் பதியதிலே
ராஜ்யத்தில் பிறந்ததொரு பாலகன் பாலகுரு ஜன்னியா ஆசி கோணாராண்டு வர பாலகுரு ஜன்னியா ஆசி ஆண்டு வரும் நாளையிலே சிவல பேரி ஊர அதிலேயே பாலகுரு ஜன்னியாஜிக்கு சொத்துக்கு மேசத்திரு இருக்கு சொத்துக்கு மேசுகம் இருக்கு மன்னருக்கு மனையிரு இருக்கு மனையால் குறவும் இல்லையே பாலகுரு ஜன்னியாஜி பாலகுரு ஜன்னியாஜி குணாருக்கு எல்லா பாக்கியம் இருக்கு சொத்து சுகம் மண் மனம் எல்லாம் நிறைய இருக்கு அந்த சிவலப்பெரிய ஊர் சித்தாத்தங்கரையிலே அவருக்கு நேர போக்கு பொழுதுபோக்கு ஒரு மனக்கவலை உண்டு என்னதான் சொத்து இருந்தாலும் நேரம் போகணும்ல ஒரு மனக்கவலையோட ஆண்டு வருகிறார் பாலகுரு ஜன்னியாசி எதுவார் என்ன அவருக்கோ எல்லா பகுதி இருந்தாலும் ஆடு மாடுகள் அடுக்குமெத்த வீடுகள் எல்லாம் இருக்கு வேலைக்காரங்க பொன் பொருள் யாகமா இருக்கு சுத்துக்கட்டு மாளிகை சூழ அரமனை 7 சுத்து மாளிகை எடுத்தாளக்கூடிய கோபுரங்கள் கோபுரம் பொன்னால் கொடிமர தங்கத்தினால் தேரும் தங்கத்தினால் திருமதியும் தங்கத்தினால் எல்லா பாக்கியங்கள் இருந்தாலும் பாலகுரு ஜன்னியாசி குணாருக்கு ஒரு சின்ன மனக்கவலை. என்ன கவலை? அவருக்கு 4-5 மலட்டாடு. ஒன்னு இல்ல 2 5 6 மலட்டாடு. ஆமா 5 6 மலட்டாடு கவலை பூரா மலட்டாடா இருக்கு. நேர போக்கு பொழுதுபோக்கா. சரி. அந்த பாலகுரு ஜன்னியாசி குணார் மூவாத்தங்கரை ஓரமாக சித்திர மாதம் சிறந்த வெயில் காலம். ஆமா. 5 மூஞ்சி கருக்கெல்லாம் அப்படி ஆட நடைசாய்த்து வராரு. ஆத்தங்கரை ஓரத்துல அந்த மூவாத்தங்கரை ஓரமா ஆட நடைசாய்த்து வரும்போது வருகின்ற வேலை என் அப்பன் மாயாண்டி உடலை கையிலே பிறந்து கனகவரம் பெற்று பூலோக ராஜ்யத்துக்கு வேசும் தெய்வமா வந்தானே. இந்த மாயாண்டி இருக்கானே அப்பன் சுடலை ஆண்டவன் இந்த மாயாண்டி வருகிறான். எப்படி? இந்த பாலகுரு ஜன்னியாசி குணார் இடத்திலே நிலையம் வாங்கணும். அவர் கையினால ஒரு நிலையத்தை வாங்கணும் என்று பூலோக ராஜ்யத்திலே முதல் நிலையமே சிவலப்பிரியில தான் வாங்கணும். எப்படி அந்த பாலகுரு ஜன்னியாசி குணார் இடத்திலே நிலையம் வாங்க வேணும் என்று என் அப்பன் மாயாண்டினம் ஆளா பூனமான ஆவலாதி வந்து விடும். கண்டிப்பா வரும். மாட பூனமான மடங்கடித்திருவார்கள், அடிச்சு விரட்டிடுவாங்களே. நம்மள மனிதரா பூனமான யாரும் மதிக்க மாட்டார்கள். சரி. அதனால பாலகுரு ஜன்னியாசி குணார் இடத்துக்கு மாயாண்டி எப்படி வருகிறான்? எப்படி வருகிறான்? ஒரு இறந்து ஆண்டி போலே நானும் வடக்கிருந்து நடந்தே வாரேன் ஐயா. காசிலிருந்து வாரேன். பாருங்க வான் வெட்டி விதி வெட்டி கூழ் வெட்டி எல்லாம் வெட்டி போச்சு. பால் குடம் பார்க்க பாருங்க. என்ன செய்ய? சரி. வடக்கிருந்து வரும்போது நடந்து வரும்போது சும்மா வர முடியுமா? முடியாது. இல்ல எனக்கு பால் குடத்துக்கு வழி வேணும். ஆமா. கும்பத்துக்கு வழி வேணும். எல்லாத்துக்கும் வேணும். எல்லாம் இல்லைன்னா நான் நடந்து வர முடியுமாப்பா? முடியாது. இவ்வளவு காடு வர முடியுமா? காலு கையெல்லாம் சுதந்திராது. ஒரு பக்கமா இழுத்துட்டு போவோம். ஆமா. அதனால வடக்கிருந்து ரொம்ப காடு தூரத்துல இருந்து வரேன். சரி. அதனால பாருங்க நெஞ்செலும்பெல்லாம் கூடி போச்சு. வந்துரும்ல. நான் பட்டினியா கிடக்கேன். நான் ராத்திரி 1 மணின்னு பார்க்கல, 2 மணின்னு பார்க்கல, எந்த நேரம்னு பார்க்கல. செடி வளரணும். நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். வழி கடந்துட்டோம்ல என்று மாயாண்டி உடலை சொல்லும் போது எப்படி ஆண்டி கிழவா பண்டாரம் நீ என்னுடைய ஆடி வந்த விவரம் என்ன? எதுக்கு வந்த? நீ எதற்காக வந்த என்று பாலகுரு
வாழக்குரு சன்னியாசி கோனார் கேட்கிறாள். கேட்டபோது அந்த வாழக்குரு சன்னியாசி நினைக்கிறவங்க ஆண்டவன் மாயாண்டின்னு அறிந்தாராம். தெரியலையே. என் சுடல் என்று நினைச்சானா? நினைக்கல. முண்டை சாமின்னு நினைச்சானா? நினைக்கல. என் அம்மா பேச்சு பெற்ற திருமகன் பேரழகு நின்னானா? இல்லையே. என் வாழக்குரு சன்னியாசி கோனார் ஆண்டி நினைத்து, ஆண்டவே ஆண்டி, நீ என்ன நாடி வந்த காரணம் என்னன்னு கேட்கும்போது, நான் வடக்கிருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன். அதனால எனக்கு வயிறு பசித்து வானால் போகுது, கும்பி கொதிக்கி குடல் துடிக்கி அங்கம் பறக்க ஆவி சோறுது, கை காலெல்லாம் கடுக்கடு நடக்குது. அப்படின்னா வாழக்குரு சன்னியாசி கோணாதில் ஐயா ஏ ஆண்டி என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்தாலும் சாப்பாட்டில் பங்கு விட்டு தருவேனே. நான் வச்சிருந்த கூலியாட்டு பாதி தந்திருப்பேனே. இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கிய பாதியாட்டு சாப்பிட்டுருக்கலாம். என்னன்னு தலை கொஞ்சம் சாப்பிட்டுருக்கலாம் என்று சொல்லும் போது சரி ஆண்டவனாகிய மாயாண்டி கேட்கிறான். என்ன ஐயா வாழக்குரு சன்னியாசி கொண்டாரு என்ன சுவாமி, உங்க கூல மனையே எனக்கு வேண்டாம். சரி எனக்கு தேவை கூழு. நீர் வைத்திருக்கிறே 4-5 மலட்டாடு, அதுல ஒத்த மாறா பாட்ட முடியும். சரி பக்கத்துல வடலிய கிளியும், அதுல 3 விளக்கு ஓலை கிழித்து சரி பட்டைய பிடியும். பட்டைய பிடித்து இந்த ஒத்த மாறா பாட்டுல பால் சுரந்தா பால் தாரும், இல்லைன்னா வேண்டாம். அப்பதான் வாழக்குரு சன்னியாசி கோனார் நினைக்கிறார். என்ன ஆகா ஆண்டி நினைத்து ஆண்டவன் மாயாண்டி என்று அறியாமல் வாழக்குரு சன்னியாசி கோனார் மூவாத்தங்கரை முக்குடல் பதிய அழகருடைய சிவலப்பெரி தலத்திலே அழகாக ஆண்டவன் ஆண்டி எண்ணாமல் வாழக்குரு சன்னியாசி கோனார் ஒத்தமாரா பாட்டை பிடிக்காரு. சரி அந்த ஒத்தமாரா பாட்டை பிடித்து பக்கத்தில் வடலிலே 3 விளக்கு ஓலை கிழித்து அழகாக பட்டையா பிடிக்காரு. ஆமையா பட்டையா பிடிச்சி பால் குடத்தை எடுத்துட்டு வரல. பட்டையா பிடிச்சாரு வித்யா. சரி அந்த ஒத்தமார பாட்டுல பாலை கறக்காரு. பாலை கறந்துட்டு திரும்பி பார்க்காரு. மாயாண்டி தெரியல, எங்க போனாருன்னே தெரியல. தங்க லிங்கமா முளைத்திருக்கான். சரிதான் தங்க லிங்கமா முளைத்த உடனே வாழக்குரு சன்னியாசி குணம் என்ன செய்யறா தெரியுமா? என்ன செய்யறா? அந்த குட்டி அடைக்கும் கூடை கொண்டு கவத்தினார். அப்படி கமத்தி போட்டாரு. நம்ம அந்தி சரிந்து ஆதித்தன் அடைந்து ஊரடங்கு உத்தரவுலைன்னு வந்து தங்க லிங்கத்தை தூக்கி சொல்லணும். யாருக்கும் தெரியக்கூடாது. ஆண்டி நினைத்தோம், ஆண்டிய காணலியே. ஒரு தங்க லிங்கமால இருக்கு என்று அந்தி சரிந்த நேரம் ஆதித்தன் அடைந்த பின்னாலே வாழக்குரு சன்னியாசி போனாரு. இல்லத்துக்கு போன பின்னால் சரி எங்க அப்பன் மாயாண்டி வாழக்குரு சன்னியாசி போனார். அந்தரமயமா தூக்கி சென்றான். அந்த இவ்வளவு பெரிய ஊரை வாழக்குரு சன்னியாசி போனார். குடும்பத்தில் அட்டகாசம் பண்ணி வருகிறான் ஐயா. என்ன மாயமோ ஏது குடும்பத்தான் நினைக்கும் போது பேரி தலம் அதிலே பாவி நிலையம்
பிறக்கோ அன்னைக்கு எங்க அப்பனுக்கு கொடை விழா கிடையாது, சித்த விழா, சித்திரை தீர்த்த விழா. சித்திரை தீர்த்த விழா. எங்க அப்பன் மாயாண்டிக்கு தமிழ் வருட பிறப்பு. ஆமா, வருடம் என்னைக்கு சித்திரை வருடம் பிறக்கோ என்ன கிழமை இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, அவனுக்கு சித்திரை தீர்த்த விழா. சரி, கொடை விழா கிடையாது. எங்க அப்பனுக்கு கொடை விழா வந்து ஆடி மாசம் தான், மதவெளி. ஆமா, ஆடி மாசம் அரைக்கொடை நடக்கும். சரிதான். அதனால ஆடி கொடை அரைக்கொடை என்று மாயாண்டிக்கு நடக்கும். அழகா நடத்துறான். அதனால எங்க அப்பனுக்கு சித்திரை மாதம் இறந்த வாழ்க்கை வந்ததினால், சரி, சிவலப்பெரி வந்ததினால் சிவலப்பெரி மாயாண்டி என்று சீமை எல்லாம் பெயரெடுக்கும். சீமை எல்லாம் சிவலப்பேரி சத்ராதி முண்டன் என்று இருதலை முண்டன் புதியவன் என்று உலகம் எல்லாம் பெயரெடுத்தான். பேர் வாங்கி அந்த சிவலப்பெரி சுடலை என்று சீமை எல்லாம் பெயரெடுத்தான். சத்ராதி முண்டன் சாமத்துரையா என்று இருதலை முண்டன் என்று சிவலப்பெரி சுடலை என்று சீமை எல்லாம் பெயரெடுக்கும் போது அப்பனுக்கு ஒரு பேரும் புகழும் வருது பாரப்பா. எங்க இருந்து வருது தெரியுமா? எங்க இருந்து? நாட்டிலையும் நல்ல அண்ணன் தம்பி 3 பேர்கள் கோட்டலிங்கதுரை சிவராமதுரை அன்னை எங்க 3 பேருக்கும் 7 குலத்து 10 7 குலத்து 10 அறுவடை முடிஞ்சு அம்பாரமா நெல்லு களஞ்சியம் 1000 கோட்டை நெல்லு களஞ்சியம். ஒன்னு இல்ல 2 இல்ல 1000 கோட்டை. 1000 கோட்டை நெல் களஞ்சியம்னா குறைவாப்பா இருக்கும். எப்படி மழையா இருக்கும். அந்த உயிச்சாட்டு ஊரில் துறமக்கள் 3 பேருக்கும் 7 குலத்து 10. ஒரு குலத்து 10 தாங்க முடியாது. 7 குலத்து 10 அறுவடை முடிச்சு நெல் களஞ்சியம் அம்பாரமா குவிச்சிருக்காங்க. நெல் அப்படியே சாகுபடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நெல் களஞ்சியத்துக்கு காவல் வேணும்ல. அம்மா இல்லாட்ட படிச்சேன்னா சண்டி போயிடுவாங்க. ஆமா, நெல் களஞ்சியத்துக்கு காவல் வேணும்னா அங்க தலைவமார்கள் இருக்கிறார்கள். அக்காலத்தில் தலைவமார்கள் உண்டு. தலைவமார்கள்னா தலைவமார்கள் வீரப்புலி தலைவர், சூரப்புலி தலைவர், பழம்புலி தலைவர், எல்லாம் புலி. ஆமா, வெட்டும்புலி தலைவரும் பாயும்புலி தலைவரும் எல்லாத்துக்கும் 16 பேருக்கு இளைய ஆறுமுக தலைவர். அவர் பேர் மட்டும் ஆறுமுகம், புலி இல்ல. ஆமா, இவங்க அண்ணன் தம்பி 16 பேரும் தலைவமார்கள் இருக்கிறார்கள். சரி, அப்பதான் துறமக்க 3 பேரும் போய், ஐயா தலைவமார்களே இந்த உயிக்காட்டு வீட்டுல எங்களுக்கு 7 குலத்து 10 அறுவடை முடித்தோம். சரி, எங்க நெல் களஞ்சியம் அம்பாரமா குமிஞ்சிருக்கு. ஆமா, எங்க நெல் களஞ்சியத்துக்கு சரியாவுல காவல் வேணும். யாரும் களவு செய்ய கூடாது. அதனால உங்களுக்கு தண்ணி குடி பலவாரம். ஆமா, ஏதாவது கை செலவுக்கு பூக்கு ஒரு கோட்டை நெல் வாங்கிக்காங்க. 16 பேருக்கு ஒரு கோட்டை நெல் வாங்கிக்காங்க. ஒரு ஆளுக்கு இல்ல, 16 பேருக்கு ஒரு கோட்டை. ஆமா, அதனால நீங்க அண்ணன் 16 பேரும் தண்ணி குடி செலவுக்கு எதுவும் பைசா தரோம். கடுங்காப்பி எதுவும் போட்டு குடிச்சுக்காங்க. ஆமா, சம்பளம் குடி தரம் காவல் பிடிங்கப்பா நாங்க. ஆமா, அண்ணன் தம்பி 16 பேரும் ஆட்டு மணி சம்மதித்து, சரி, அந்த உயிக்காட்டு ஊரிலே எல்லா பழையமொழி தலைவர், வீரப்புலி தலைவர், ஜெட்டுமொழி தலைவர், பாயும்புலி தலைவர், பதுங்கும்புலி தலைவர், எல்லாரும் ஆறுமுக தலைவர், எல்லா அண்ணன் தம்பி 16 பேரும் திசைக்கு ஒரு ஆளு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காவல். ஆமா, இருக்கணும்ல. 16 பேர்ல இருக்கிறாங்க. தம்பி கண்ணு கருத்துமா இருக்கணும்டா. ஒரு நெல்லு மணி கூட தெரியக்கூடாது. நம்மள நம்பி தலைவமார்களும்
தலையமாற நம்பி துறை மக்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம எப்படி இருக்கணுமோ 7 குலத்து பத்தி நம்ம காவல். ஆமா, அவங்க என்னன்னைக்கு நெல்லு கொண்டு நெல் வியாபாரி கூட்டு வந்து அளக்காங்களோ அது வரைக்கும் நம்ம காவல் தான். ஒரு எறும்பு கூட தூக்கிட்டு போயிடக்கூடாது. ஆமா, ஒரு கொறிக்க நெல் எடுத்துறாங்கடா. ஆமாப்பா, என்று 16 பேர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் காவல் அழகா காவல் புரிகிறான். ஆமா, கண்ணும் கருத்துமா உறங்காம முழித்து கத்தி கடவா எல்லாம் கையில வச்சுட்டு கல்லுட்டாங்க எங்க அங்க எங்கன்னு அலைதான். தேவையில்லாத நேரத்துல பால் கூட வேற எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, என்ன ஒரு பக்கம் முடியல. ஆமா, ஏன்னா அவர் காவல்ல தலைமாறு 16 காவல்ல உயிக்காட்டு ஊர்ல யாரும் நடக்க முடியுமா? வேலு கத்தி சூல் கத்தி அருவா வீச்சருவா வாங்கருவா ஆமா கொடுக்கருவா எல்லாம் வச்சுக்கிட்டு அண்ணன் 16 பேரும் காவல் கையில பிடிச்சி அப்படி காவலா வராங்க. காவல் காத்து வருகிறா. அப்படின்னா ஆகாத நேரத்திலே போவாத நேரத்திலே ஒரு தம்பியான இருக்கிறானே 16 பேருக்கு இளைய தம்பி ஆர்மோ சித்தம்பள்ளி ஆறுமோ அவன் நினைக்கான் அவர் கொஞ்சம் மொசர் பாட்டி தான். ஆமா, இங்க 1000 கோட்டை நெல்லு கிடக்கு. சரி, இல்ல 2-3 நெல் எடுத்தா கண்டா பிடிச்சிட போறாங்க. அது அம்பாரம்பரமா மலைமலையா குமிஞ்சி கிடக்கு. துறை மக்கள் கண்டா பிடிச்சிட போறாங்க. 2 கோட்டை என்னது தெரிய போகுது. 2-3 நெல் எடுத்துருமே. சரி, எந்த ஆளுல போடுச்சா ஒரு ஆளு பத்தியா அப்போள்ள ஆளுல நல்லா வளர்த்தியுமா இருப்பாங்க. ஆமா, சாப்பாடு அப்படிலாம் அப்படி ஆறுமுகத்துல என்ன செஞ்சா தெரியுமா? ஒருவருக்கும் தெரியாம அவரு காவல 2-3 நெல் கக்கத்துல எடுத்து வச்சாரு. அப்படி தூக்கிட்டு போயிட்டாரு. அப்படி கொண்டு வைக்க விட்டு ஒழிச்சிட்டாரு. 2 கம்பு கூட்டிலும் ஒவ்வொரு கோட்டை. ஆமா, 2 கோட்டை அரிசி தூக்கிட்டாரு. 2-3 நெல் எடுத்து ஒழிச்சு வச்சாரு பத்தியா. சரி, இந்த தலையமார்கள் 16 பேரும் கண்ணும் கருத்துமா காத்திருக்கும் போது அந்த துறை மக்கள் சிறுவைகண்டம் கோட்டத்தில இருந்து நெல் வியாபாரியை கூட்டு வராங்க. பிள்ளை மக்கள் வருகிறா. பிள்ளைமார்களுக்கு சிறுவேண்டன் கோட்டத்திலிருந்து பிள்ளைமார்கள் வந்து நெல் வியாபாரத்தை அளக்க வருகிறார். ஆமா, நெல் அம்பாரம் நெல் அம்பாரத்தை மறக்கா பூட்டு நேரம் துறை மக்கள் ஐயா நிப்பாட்டு நிறுத்துங்கள். ஏக்கு சுவாமி, நாம் போட்ட குறி மங்கிருக்கு வச்ச குறி அழிந்திருக்கு. நேத்திய காவல் யார் காவல்? அவனை கூப்பிடு. இவங்க அண்ணன் தம்பி 16 பேரும் தலைவமார்கள் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள் குலட்டைகள் என்று 16 தலைவரும் அழைச்சாங்க. நீங்க தான் மனுஷன் இருப்பீங்க. 16 தலைவமார்களும் ஐயா துறை மக்களே என்ன சுவாமி, நாங்க கொறிக்க கூட நெல் எடுக்கலையே, காவல் மட்டும் தான் புரிந்தோம். எங்க காவலில காகம் பறக்காது, கருங்குறியில் ஆந்தாது, சரி சிட்டு பறக்காது, ஜம்புக பூக்காது. எங்க காவல்ல 16 பேர் காவல்ல ஒரு கொறிக்க கூட நெல் எடுக்கலையா. ஆமா, அப்பதான் 16 பேரும் சொன்ன உடனே நீ யாரு மேல சத்தியம் செய்தாலும் சரி, சத்தியமா நாங்க கொறிக்க நெல் எடுக்கலாம். சரி, ஆமா சாமி. அப்பதான் துறை மக்கள் சொல்லிடுறாங்க, ஐயா என்ன நீ யாரு மேல சத்தியம் செஞ்சாலும் நம்பிக்கை கிடையாது. எனக்கு நம்பிக்கையே வராது. எங்களுக்கு நம்பிக்கை எனக்கு கிடையாது. காவல் நீங்க தானே பாத்திருக்கியோ. உங்க காவல்ல கண்ணங்கோல் வைக்காமனா உங்களையும் பெரிய யாருப்பா? நீங்களே பெரிய ஆளு. ஐயா சத்தியமா கொறிக்க நெல் எடுக்கலாம். சரி, அப்பதான் 16 தலைவர்களும் சொல்கிறார்கள். என்ன? அப்ப துறை மக்கள் 3 பேரும் சொல்கிறார்கள், என்ன கொறிக்க நெல் எடுக்கலன்னு சொல்லுதல்ல. ஆமா சாமி. ஆனா நான் ஒரு தெய்வம் மேல நம்பிக்கை உண்டு. எங்க? கையை நீட்டினா கையேந்து புற தெய்வம். கை நீட்டி பேசக்கூடாது. கையை நீட்டி பேசினா கையேந்து புற தெய்வம். ஆமா, அப்பேற்பட்ட தெய்வம் எங்க தெரியுமா? எங்க இருக்கு? மூவாத்தங்கரை முக்குடல் பதி அழகரோட வாசல் சிவலப்பேரி தலம். சிவலப்பேரி. அந்த சிவலப்பேரியில வந்து நீங்க அண்ணன் தம்பி 16 பேரும் சத்தியவா கொடுத்தீரானா? சரி, நான் நம்புதம்பா. நாங்க சரிதானே. அப்பதான் தலைமார்கள் அப்பமாவது இந்த ஆறுமுகத்திலே சொல்லக்கூடாதா? நான் தான் தெரியாம எடுத்துட்டேன். நான் தான் தெரியாம 2-3 நெல் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன். ஆமா, 2-3 யாருக்கும் தெரியாம வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாதா? பாவி அப்பமா அவர் சொல்லல. சரி, 2-3 நெல்லை 2 கக்கத்துல இடைக்கினாலும் ஒளிச்சு வச்சிருக்கான் பத்தியா. வைக்கப்படல. இந்த தலைமார்கள் 16 பேர்களும் அப்பவுமே ஆட்டு மணி சத்திய வாக்கு செய்து சத்தியம் செய்ய போறாங்க. 16 தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து சத்தியம் செய்ய வேண்டும் என்று 16 வண்டி கெட்டி சுவரையும் கட்டி துறை மக்கள் 3 பேரும் கூண்டு வண்டியும் போட்டு கள்ளப்பிரமாண செய்வதற்கு 16 பேரும் பிறப்பிட்டாங்க. எங்க வருகிறா? 16 பேரும் போகும்போது அப்பவும் உண்மை சொல்ல மாட்டோம்ல. சண்டாலம் ஆறுமுகத்தில் கண்ணங்கொலை வைத்திரு உண்மை சொல்ல 16 பேரும் துறை மக்கள் வண்டி கூண்டு வண்டி முன்ன போகும். சரி, 16 பேரும் கள்ளப்பிரமாணம் செய்வதற்கு அந்த உயிக்காடு விட்டிறங்கி 16 தலைவர்கள் துறமக்க 3 பேர்கள் கள்ளப்பிரமாணம் செய்வதற்கு தலைவர்களும் வாரார்கள். துறமக்க வண்டியோடு 16 வண்டிகளோடு எங்க வருவாடு தனக்களித்து அம்பாசமத்திரம் பாதையாக முகமாக சான்றிருவி ஆத்துபாலம் தனக்களித்து கடலம்மா குறிச்சிட்டு
ஓடு தலைவமார்கள் 16 பேர்கள் ஆறுமுக தலைவரோடு ஓடு கண்ணங்கோல் வைத்த வேறும் வேறும் எங்க வாரானா கடலமாங்குறிச்சி கோட்டை தெரு பாதையா கோட்டை தெரு விளக்கு வீட்டு கரம்ப பாதையா கட்டுடனே வருவார்கள் தலைவமார்கள் 16 பேரும் துறவக்க 3 பேரும் கரம்ப தனக்களித்து வெள்ளங்குழி விளக்கு வீட்டு வீரவநல்லூர் பாதையா வீரவநல்லூர் பாதையா தலைவமார்கள் 16 பேரும் பாதையாக வீரவநல்லூர் பாதையாக தலைவமார்கள் 16 பேரும் அந்த வீரவநல்லூர் விளக்கு விட்டு கிழக்கு முகமாக ஆறுமுகத் தலைவர் கண்ணங்கோல் வைத்த ஒரு வண்டியும் வருகிறது. எப்படி துறமக்கள் வண்டி 3 பேர் 16 வண்டிகளும் வருகிறது. வருகிறது தலைவமார்கள் வண்டி 16 வண்டியும் வீரவநல்லூர் தனக்கழித்து அப்படியே புதுக்குடி விளக்கு விட்டு கிழக்கு முகமாக வருகிறது. எப்படி அந்த காரக்குறிச்சி பாதையாக காரக்குறிச்சி விளக்கு விட்டு அதை விட்டு வெளிவடந்து கூனியூர் பாதையாக நல்ல சேர்மாதவி தனக்கழித்து தெற்கு முகமாக வண்டிகள் வடக்கு முகமாக பரப்பிடுகிறது. எப்படி ஆத்து பாலம் தனக்கழித்து தெற்கு சங்கந்திரம் விளக்கும் விட்டு 16 வண்டியே எழுகுதைய கள்ளபுரமா தலைவமார்கள் 16 பேர்கள் நடுக்கல்லூர் பாதையா நடுக்கல்லூர் விளக்கும் கல்லூர் தனக்கல் 16 வண்டியே கல்லூர் தனக்கல் பாரடி கல்லூர் பாதையா பாரடி கல்லூர் விளக்கும் ராமங்குளம் பாதையா ராமங்குளம் தனக்கல் கொண்டா நகரம் விளக்கும் வீட்டு தலைவமார்கள் 16 பேர்கள் துறமக்க 3 பேர்கள் கள்ள பிரமாணம் செய்வதற்கு கொண்டா நகரம் தனக்கல் கம்மலி பரும்பு வீட்டு ஐட்டிமா பாதையா கம்பீரோடு தனக்கல் ஐட்டிமா போக்கு இந்த 16 வண்டியே கள்ள பிரமாணம் செய்வதற்கு ரோட்டு கம்மலி போக்கு ஐட்டிமா தனக்கல் சாலவேலி ரோட்டு செக்கடி பாதையா ஏடி சங்கோவில் குளத்து பள்ளிவாச தனக்கல் காட்சி மண்டபம் பாதையா காட்சி மண்டபம் தனக்கழித்து அண்ணாச்சி நாதஸ்வர குழுவினர் வாங்க பூந்தண்ணி கொடுக்க போகுது. நீங்களும் போங்க. நாங்கள் அண்ணாச்சி நீங்களும் போகலாம். மகடம் நாதஸ்வர குழுவினர் நம்ம தலைக்கண்ண வாங்க வரட்டும். மேலே வரட்டும் மச்சான். உள்ளே வரல, ஆள் வரல.